இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திரு அவையானது புனித மார்த்தா விழாவை கொண்டாடுகிறது. கலாத்தியா என்ற பகுதியில் லேவியத்தான் என்ற உயிரினம் இருந்தது. அதன் பாதி உடல் விலங்கு போலவும் மீதி உடல் மீனை போலவும் இருந்தது. ஒரு குதிரையையும் விடவும் அது பெரிதாக இருந்தது. இவ்வுயிரினம் அவ்வழியாக போவோர் வருவோர் எல்லோரையும் பிடித்து சாப்பிட்டு வந்தது. கடல் வழியாக போவோரையும் அது அவ்வாறே துன்புறுத்தி வந்தது. இதனால் மக்கள் பெரிதும் இன்னலுக்கு உள்ளானார்கள். எனவே அவர்கள் மார்த்தாவிடம் வந்து தங்களை அந்த கொடிய மிருகத்திடமிருந்து காப்பாற்றுமாறு கெஞ்சி கேட்டார்கள். மார்த்தாவும் அவ்வுயிரினும் வாழ்ந்து வந்த டரஸ்கான் பகுதிக்கு சென்று சிலுவையின் துணையுடன் அதனை கொன்று வீழ்த்தினார். அதனால் மக்கள் பெருமகிழ்ச்சி பேரானந்தம் அடைந்தார்கள். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் விழா கொண்டாடும் மார்த்தா பெத்தானியாவை சேர்ந்தவர். இவரோடு உடன் பிறந்தவர்கள்தான் இயேசு அதிகமாக அன்பு செய்த லாசர் மற்றும் மரியா. மார்த்தா எப்போதுமே கடின உழைப்பாளியாக உதவும் நல்ல உள்ளத்தினராக விளங்கினார் என்பதை விவிலியம் நமக்கு எடுத்து கூறுகிறது. விவிலியத்தில் இவர் சில பகுதிகளில் இடம்பெற்றாலும் அவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு பார்க்கும்போது மார்த்தா எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். விவிலியத்தில் மார்த்தா இடம்பெறும் முதல் பகுதி லூக்கா நற்செய்தியில் 10ஆம் அதிகாரம் 38 42 முடிய வசனங்களில் பார்க்கிறோம். இங்கே அவர் தன்னுடைய வீட்டிற்கு வந்த இயேசுவுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், அவரை நன்றாக உபசரிக்க வேண்டும் என்பதற்காக பரபரப்பாக இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தனக்கு உதவி செய்ய வராத தன்னுடைய சகோதரியான மரியாவின் மீது குறைப்பட்டு கொள்கிறார். இதை கண்ணுற்ற இயேசு மார்த்தாவிடம், மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்பட மாட்டாது என்கிறார். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 41 42 முடிய. இங்கே மார்த்தா வீட்டில் மூத்தவள் என்பதாலும் தன்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கும் இயேசுவுக்கு சிறப்பானதொரு விருந்து கொண்டாட வேண்டும், விருந்து கொடுக்க வேண்டும் என்ற ரீதியில் பரபரப்பாக அழைக்கின்றார். மார்த்தா இடம்பெறும் 2வது பகுதி தூய யோவான் நற்செய்தியில் 11ஆம் அதிகாரம் 21 27 முடிய வசனங்களில் ஆகும். இந்த பகுதியில் மார்த்தா ஆண்டவர் இயேசுவிடத்தில் எத்தகைய நம்பிக்கை கொண்டிருந்தார் என்பதை நமக்கு எடுத்து கூறுகிறது. லாசர் இறந்த செய்தியை கேள்விப்பட்டு அவரை பார்க்க வருகின்ற இயேசுவிடம் மார்த்தா, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்கிறார். இயேசுவிடம் உண்மையான நம்பிக்கை வைத்திருப்பவர்களால் மட்டுமே இப்படியெல்லாம் கேட்க முடியும் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்த்தா கேட்டதற்கு இயேசு, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்று சொல்லி மிக பெரிய மறை உண்மையை வெளிப்படுத்துகிறார். அப்போதுதான் மார்த்தா, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என்று தன்னுடைய நம்பிக்கை அறிக்கையை வெளிப்படுத்துகிறார். ஏறக்குறைய இயேசுவோடு 3 ஆண்டுகள் இருந்து
அவரை பற்றி அறிந்து கொண்ட பேதுருவின் அறிக்கையை ஒத்தாக இருக்கின்றது மார்த்தாவின் அறிக்கை. மார்த்தா இடம்பெறும் 3வது பகுதி தூய யோவான் நற்செய்தியில் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஆகும். இந்த பகுதியில் மார்த்தா தன்னுடைய சகோதரன் லாசரை உயிர்ப்பித்த இயேசுவுக்கும் அவரோடு இருந்த அவருடைய சீடர்களுக்கும் விருந்து படைக்கின்றார். இயேசு இங்கே மார்த்தா தருகின்ற விருந்தை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார். அவரை பற்றி எதுவும் சொல்லவில்லை. மார்த்தா எப்போதும் தன்னுடைய வீட்டை நாடுவோரை வல்லவராக நல்லவராக விளங்கினார் என்பதை தான் இப்பகுதியானது நமக்கு எடுத்து கூறுகிறது. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, விவிலியம் மட்டுமல்லாது திருச்சபையின் மரபுகளும் மார்த்தாவை பற்றி ஒரு சில செய்திகளை நமக்கு சொல்கின்றன. ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு சினம் கொண்ட யூதர்கள் லாசர், மார்த்தா மற்றும் அவருடைய சகோதரி மரியா ஆகிய மூவரையும் ஒரு படகில் கட்டி வைத்து அதில் துடுப்பு எதுவும் இல்லாமல் வைக்காமல் கடலில் அனுப்பிவிட்டனர். ஆனால் அவர்கள் மூவரும் இறைவனுடைய அருளால் உயிர் தப்பி பிரான்ஸ் நாட்டில் உள்ள மர்செல்லஸ் என்ற இடத்தில் தரை இறங்கினர். அங்கே லாசர் ஆயராகவும் அவருடைய சகோதரி மரியா ஒரு குகைக்கு சென்று தனியாக இறைவனிடம் வேண்டி தன்னுடைய வாழ்நாளை கழித்ததாகவும், மார்த்தா ட்ரஸ்கான் என்ற இடத்தில் பெண்களுக்கான ஒரு துறவற சபையை நிறுவி அங்கேயே தன்னுடைய இறுதி நாட்களை செலவிட்டதாகவும் அறிந்து கொள்கிறோம். தூய மார்த்தாவின் விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். மார்த்தா தன்னுடைய இல்லத்திற்கு வந்த இயேசுவுக்கு சிறப்பாக விருந்து உபசரிக்க வேண்டும் என்பதற்காக பரபரப்பாக அழைக்கின்றார். இதனால் அவர் இயேசுவின் காலடியில் அமர்ந்து அவருடைய வாழ்வு தரும் வார்த்தைகளை கேட்க மறந்துவிடுகிறார். இன்றைக்கு நாமும் கூட மார்த்தாவை போல இறைவனுக்கு முக்கியத்துவம் தராமல் உலக காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு நம்மிடம் சொல்கிறார், தேவையானது ஒன்றே, அதுதான் அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுவது என்று தூய மத்திய நற்செய்தியில் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் நாம் இறைவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் தந்து வாழ்கிறோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். திருத்தந்தை 3ஆம் யூஜின் திருத்தந்தையாக இருந்தபோது அவருக்கு ஆன்ம குருவாக இருந்தவர் பெர்னார்ட் என்பவர். ஒரு சமயம் திருத்தந்தை 3ஆம் யூஜின் தன்னுடைய ஆன்ம குருவிடம், திருச்சபையின் அன்றாட அலுவல்களுக்கு இடையே எனக்கு இறைவனிடம் ஜெபிப்பதற்கு நேரமே இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டார். அதற்கு அவர், உமது ஞான வாழ்வுக்கு முதலிடம் கொடுத்து ஜெபத்தில் முழுமையாக கருத்தூன்றி நிற்காவிடில் திருச்சபையில் உம் அலுவல்கள் எல்லாம் நீர் எதிர்பார்ப்பதை விட மிக விரைவில் உம்மை நரகத்திற்கே இட்டு செல்லும், இது எச்சரிக்கை என்றார். திருத்தந்தை அவர்களை போன்றுதான் நாமும் பல நேரங்களில் என்னுடைய அலுவல்களுக்கு மத்தியில் எனக்கு ஜெபிப்பதற்கு நேரமே இல்லை என சாக்குப்போக்கு சொல்கிறோம். ஆனால் இறைவனோடு இணைந்திராத வாழ்க்கை அடித்தளமில்லாத வீட்டிற்கு சமம் என நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மார்த்தா ஆண்டவர் இயேசுவிடம் ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர் இயேசுவை மெசியா, இறைமகன், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் என்ற நம்பிக்கை அறிக்கை செய்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் இயேசுவிடம், ஆண்டவரே,
நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று சொல்லி இயேசுவிடம் கொண்ட நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். மார்த்தாவை போல நாம் இறைவனிடம் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு வாழ்கிறோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கூறுவார், நம்புகிறவருக்கு எல்லாம் கூடும் என்று மார்க்கு நற்செய்தியில் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆகவே நாம் நம்பிக்கையோடு இருக்கும்போது எல்லாம் நலமாகும் என்பதை உண்மை. ஒரு சமயம் இளைஞன் ஒருவன் தன்னுடைய வாழ்வில் ஏற்பட்ட கஷ்டங்கள் தீர்வதற்கு ஆலோசனை வேண்டி பக்கத்து ஊரில் இருந்த மகானை சந்திக்க சென்றான். ஆனால் அவன் அங்கு சென்றபோது அந்த மகானை சந்திப்பதற்கு நூற்றுக்கணக்கான மக்கள் இருப்பதைக் கண்டு மலைத்து போய் நின்றான். இத்தனை மக்களுக்கு மத்தியில் நான் எப்படி இந்த மகானை சந்திப்பது என்று ஏமாற்றத்தோடு நின்றான். அப்போது அந்த இளைஞனுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பெரியவர், தம்பி, இன்று என்னால் இந்த மகானை சந்திக்க முடியும், அவரிடமிருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நீ நம்பு, அது நடக்கும் என்றார். பெரியவரின் வார்த்தைகளை கேட்டு அந்த இளைஞன் மகானை எப்படியாவது இன்றைக்கு சந்தித்துவிட வேண்டும், சந்தித்துவிட முடியும் என நம்பத் தொடங்கினான். அவன் நம்பிய சில மணித்துளிகளிலேயே மகான் அந்த இளைஞனை தம்மிடம் வருமாறு அழைத்தார். அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. இத்தனை ஜனத்திரளுக்கு மத்தியில் அவர் எப்படி என்னை அழைத்தார் என்று வியப்பு மேலிட பெரியவரிடம் கேட்டான். அதற்கு அந்த பெரியவர், நீ அவரை சந்திக்க முடியாது என நினைத்தாய், அது போன்றே நடந்தது. பிறகு நீ அவரை சந்தித்துவிட முடியும் என நம்பத் தொடங்கினாய். நீ நம்பியது போலவே நடந்தேறியது என்றார். ஆம், இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும். ஆகவே நாமும் தூய மார்த்தாவை போல நம்பிக்கையோடு வாழ்வோம். மார்த்தா எப்போதும் விருந்து உபசரிப்பில் சிறந்து விளங்கினார். இயேசு தன்னுடைய வீட்டிற்கு வருகிற போதெல்லாம் அவருக்கு சிறப்பாக உணவு வழங்க வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்தாயிருந்தார். அதனால்தான் என்னவோ இன்றைக்கு நாம் அவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் தன்னுடைய கூடாரத்திற்கு வந்த 3 வானதூதர்களுக்கு சிறப்பான ஒரு விருந்து படைத்தார். அதனால் மகிழ்ந்த வானதூதர்கள் 3 ஆபிரகாம் தம்பதியினருக்கு அவர்களுடைய முதிர்ந்த வயதில் குழந்தை பேச்சை தந்தார்கள். நாமும் விருந்தோம்பும் பணியில் சிறந்து விளங்கும்போது இறைவனால் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பது உறுதி. ஆகவே தூய மார்த்தாவின் விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் நாமும் அவரைப் போல இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ்வோம். விருந்தோம்பலில் சிறந்து விளங்குவோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.